ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தகவல் தரும் பக்கம் மற்றும் தமிழ் ஆண்ட்ராய்ட் உலகம் பக்கத்திலிருந்து நான் உங்கள் நண்பன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ஒரு சூப்பரான ஒரு தகவலுடன் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய நண்பர்கள் கேட்டுருந்தாங்க, நம்ம ஃபோனை வந்து நம்ம டச் பண்ணாமலே நம்ம ஃபேஸ் மூலம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இது வந்து சாத்தியமாகுமா, இது வந்து நிச்சயமாக இது சம்மந்தப்பட்ட ஏதாவது தகவல் இருக்குதா இப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இது சம்மந்தப்பட்ட தகவலுடன் தான் இப்போ நம்ம வந்திக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நண்பர்கள் கேட்டதுக்கு என்னங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இது வந்து சாத்தியமாகும். நான் கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ட்ரை பண்ணி பார்த்தேன். என்ன மாதிரிக்கு உண்மையான அப்ளிகேஷனா இல்லாட்டி ஃபேக்கான அப்ளிகேஷனா அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சக்ஸஸ் ஆகிக்குது. இது சம்மந்தப்பட்ட தகவலை நம்ம நண்பர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொல்லக்கூடிய அப்ளிகேஷன்ற லிங்க் வந்து நம்ம வீடியோவுக்கு மேலே கொடுப்போம். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நேரடியாக நம்ம வெப்சைட்டுக்கு போவோம். வெப்சைட்லேருந்து பார்த்தீங்க சொன்னாக்க நம்ம வீடியோக்குள்ளே டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஆரம்பத்துலேருந்து என்ன மாதிரி செய்யணும் அப்படின்றத நான் சொல்லி காட்டிடுறேன். ஓகே, நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும், இப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நீங்கள் கொடுத்துடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழுக்கு வாங்க. கீழுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்கும். இதில் நீங்கள் டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க மறுபடியும் இந்த மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று வரும். இதில் வந்து பார்த்தீங்க சொன்னாக்க வாசிக்க சொல்லித்தான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ஓகே கொடுக்க சொல்லும். அது நம்ம அவசியம் இல்லை. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் நியூ அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஃபோனை நீங்கள் நியூ அப்டேட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்கும். அலோவ் பண்ணுறதுக்கு அலோவ்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஒரு சில செட்டிங்ஸ் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்கும். இதில் வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஸ்கிப் திஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு டிக் மார்க் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்க ரைட் கிளிக் ஒன்று விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஓகே கொடுத்துடுங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது, வேறு எதுவும் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அந்த அப்ளிகேஷன் வந்து ஒன் ஆயிரும். ஓகே, இப்போ ஒன்றாயிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இப்போ உங்களுக்கு பார்க்கக்கூடியதாയിരിக்கும். நம்ம வந்து ஸ்க்ரீனில் வந்து இருக்கிறது, என் ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனில் மேலுக்கு வந்து இருக்கிறது உங்களுக்கு பார்க்கக்கூடியதாയിരിக்கும். இதில் வந்து ஒரு மொத்தம் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நீங்கள் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் டச் பண்ணி எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. நீங்கள் நைட்டில் தூங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஃபோனை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்க்ரீன்லேயே நம்ம வந்து வேண்டியதை நம்ம செஞ்சு கொண்டு இருக்கணும். அதே இது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உங்களுக்கு வந்து பேக் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பேக் போய்க்கொள்ள முடியும். மெனு எடுக்கணும்னு சொன்னாலும் மெனு எடுத்துக்கொள்ள முடியும். அது எப்படி அப்படின்றத இப்போ நம்ம சொல்லிடுறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நீங்கள் வந்து ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் நீங்கள் இந்த மவுஸ் அப்படி ஒரு கிளிக் மவுஸ் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அதை நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இது வந்து ஒன்றாயிரும். மெனு வந்து ஒன்றாயிரும், உங்களுக்கு பார்க்கக்கூடியதாகும். அதே இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அந்த அப்ளிகேஷனுக்கிட்ட அந்த மவுஸை கொண்டு போங்க. பேச நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அந்த அப்ளிகேஷனுக்கிட்ட போகும். அதில் வந்து வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இந்த மாதிரி கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க கிளிக் அப்படின்றத நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டே இருந்தீங்கன்னு சொன்னாக்க அது வந்து ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஓப்பன் ஆகிட்டுது. ஓகே, இது இப்போ நம்ம பேக் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க லெஃப்ட் சைட்டில் வந்து ஒரு சில இது வந்து கொடுத்திக்கிறாங்க. லெஃப்ட் சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு சில டச் பண்ணுற ஒரு சில மார்க்கை கொடுத்திக்கிறாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னாக்க பேக் போகிறதுக்கு எக்ஸிட் போகிறதுக்கு கேட்கும். பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எக்ஸிட் போகுது. இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கொஞ்சம் நம்ம இது வந்து கொஞ்சம் பழகணும், கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி பழகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இது வந்து ஏழும் நம்மளால் செய்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம ஃபோனை வந்து டச் பண்ணவே தேவையில்லை. நம்ம ஸ்க்ரீனில் வந்து நம்ம டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றுமே நம்ம செய்யாமல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தானாக வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும். ஃபோனில் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஃபோன் நம்ம யாருக்கு சரி கால் பண்ணணுமா இருந்தாலும் சரி, ஃபோன் எங்கே சரி நம்ம ஒரு இடத்துல நம்ம வச்சுட்டு தூங்குவோம், எலும்பி நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு மாச்சலாக இருக்கும். எலும்பி நம்ம ஃபோனை வந்து யூஸ் பண்ணிட்டு வைக்கிறதுக்கு மாச்சலாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இது வந்து சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி அது பழகணும். அதில் இதில் இருந்ததால் எனக்கு சரியாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள முடியலை. பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நீங்கள் அது சரியாக நீங்கள் பழகுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு பழகுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபோனை வந்து டச் பண்ணாமலே நீங்கள் உங்களோட ஃபேஸை வச்சு நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபோனில் வந்து செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த அப்ளிகேஷன் மூலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட மூமெண்ட் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணி தெரிவிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாத நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலுடன் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.